கர்நாடக மாநிலத்தின் 28 மக்களவை தொகுதிகளுக்கு 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. 14 இடங்களுக்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் 26ஆம் தேதி முடிவடைந்த நிலையில் மீதமுள்ள 14 இடங்களுக்கு நாளை மே 7 வாக்குப்பதிவு நடைபெறவிருக்கிறது. தேசிய கட்சிகள் தொடர்ந்து கர்நாடகாவில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன. இதற்கிடையில் நேற்று பிரச்சாரத்துக்கு பிறகு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி, கர்நாடக முதல்வர் சித்தராமையா ஆகியோர் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்தனர். அப்போது மல்லிகார்ஜுன கார்கே, எங்கள் பிரச்சாரத்தில் கெட்டது என எதுவுமில்லை. இந்த உழைப்பு அனைத்தும் நம் நாட்டிற்காக செய்கிறோம். நாட்டை கெடுப்பவரை, அழிவுக்கு கொண்டு செல்பவரை தடுக்க வேலை செய்யும் போது நன்றாக உணர்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக குறைந்தபட்சம் நாட்டிற்காக ஏதாவது செய்கிறோம் என்ற நிம்மதி இருக்கிறது என தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து பேசிய சித்தராமையா, அதிகாரமா சித்தாந்தமா எதை தேர்ந்தெடுப்பது என கேட்டால், சித்தாந்தம் எப்போதும் முக்கியம். கட்சியின் சித்தாந்தத்தையும் கட்சியின் திட்டங்களையும் மக்கள் முன் வைக்க வேண்டும். நீங்கள் ஆட்சியில் இருந்தால் சித்தாந்தத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டும். அப்போதுதான் மக்கள் நம் நிலைப்பாட்டை பாராட்டுவார்கள், ஆசீர்வதிப்பார்கள். அதிகாரம் வரும் போகும். ஆனால் சித்தாந்தத்திற்கு உண்மையாக இருப்பது பெரிய விஷயம். இதற்காக நமது தலைவர்கள் நிறைய தியாகங்களை செய்திருக்கின்றனர் என தெரிவித்தார் சித்தராமையா. அதைத் தொடர்ந்து பேசிய ராகுல் காந்தி, கார்கே ஜி, சித்தராமையா ஜி இருவரின் கருத்துடனும் நான் உடன்படுகிறேன். என் பார்வையில் சித்தாந்தத்தை பற்றிய தெளிவான புரிதல் இல்லாமல் நீங்கள் பெரிய அமைப்பாக உருவாக முடியாது. அதிகாரத்தை நோக்கிச் செல்ல முடியாது. மேலும் ஏழைகள், பெண்கள், பன்மைத்துவம், ஜனநாயகம், அனைவரையும் சமமாக நடத்துதல் போன்ற நமது சித்தாந்தத்தை நாம் மக்களுக்கு விளக்க வேண்டும். தேசிய அளவில் அரசியல் போராட்டம் எப்போதும் சித்தாந்தத்தை பற்றியது. நான் வெள்ளை நிற சட்டை பயன்படுத்துவதற்கு வெளிப்படைத்தன்மையும் எளிமைதான் காரணம். மேலும் நான் ஆடைகளை பற்றி அதிகம் கவலைப்படுவதில்லை. நான் அதை எளிமையாக்க விரும்புகிறேன். என்னை பொறுத்தவரை இந்த பிரச்சாரம் கிட்டத்தட்ட 70 நாட்களாக நடந்து வருகிறது. பாரத் ஜோடோ யாத்ரா ஒரு பிரச்சாரமல்ல ராகுல் காந்தி. ஆனால் இந்த பிரச்சாரத்தை விட உழைப்பின் அடிப்படையில் யாத்ரா கடினமாக இருந்தது. இடைவிடாது நீண்ட காலமாக நடந்தது. மக்களின் மனநிலையை அறிந்தது என நீண்ட பயணம் அது. அதன் மூலம் நாட்டிற்கு என்ன தேவை என்பதை பற்றி சிந்திக்க முடிந்தது என தெரிவித்தார்.